கிம் துவம் சாக்ஷாத் தனுர்வேதோ ராமோவா விப்ரசத்தம. இருக்கிறவா பேரை சொல்லணும். விப்ரசத்தம ராமோவா பரசுராமனா இவன். ஏன்னா இருக்கிற ராமர் பரசுராமர் தானே. பலராமரை விட்டுருங்கோ, பலராமர் வந்து ரிலேட்டிவ் ஆயிட்டார், அவர் பாவம் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காருங்க மேலே. அதனால பரசுராமராக இருக்கலாம். அத சாக்ஷாத் ஹரிஹய, ஒருவேளை இந்திரனா. அடுத்தது சாக்ஷாத்வா விஷ்ணுரச்சுத, ஒருவேளை சாக்ஷாத் விஷ்ணுவா எனக்கு தெரியலையே நாராம். அப்போ இந்த யாக்ஞசேனியா இருக்கக்கூடிய திரௌபதியை கூட்டிக் கொண்டு அர்ஜுனன் மேலே காட்டில் அந்த பர்ணகசாலையின் வாசலில் போய் நிற்கிறான். மற்ற அண்ணா 2 பேர் தம்பி 2 பேரோட போய் நிற்கிறான். போய் நின்ன உடனே மாதா வந்து உள்ளே தளிகை பண்ணிட்டு இருக்கா. அவ கேட்டா, வந்தாச்சாடா? வந்துட்டேம்மா. என்ன எடுத்துன்னு வந்திருக்க? ஒரு போக்கிய வஸ்து எடுத்துன்னு வந்திருக்கேன். சரி எல்லாரும் பிரிச்சுக்குங்கோ. இப்போ எல்லாரும் அங்கே பார்த்துனுக்கா, போக்கிய வஸ்து பிரிச்சுக்கிறதா? அவன் முதல்ல பண்ண தப்பு, பத்னியை ஒரு வஸ்துன்னு சொன்னது தப்பு. ஒரு மனாட்டு பெண்ணை எடுத்துன்னு வந்திருக்கேன்னு சொல்லணும். ஒரு மகாலட்சுமியை கூட்டுன்னு வந்திருக்கேன்னு சொல்லணும். ஆத்துக்கு சௌபாகியவதியை கூட்டுன்னு வந்திருக்கேன்னு சொல்லணும். போக்கிய வஸ்துன்னு சொல்லியிருக்கலாமா? அம்மா பிரிச்சுக்கோன்னுட்டா. வெளியில் வந்து எங்கடா போக்கிய வஸ்துன்னு பார்த்தா ஒரு ஸ்திரீ நின்றுருக்கா. இந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார் வியாசர், தாம் யாக்ஞசேனீம் பரம பிரதீதோ பிக்ஷேத்யதா வேதயதாம் நராங்கயௌ குட்டீகதா சா த்வனவேக்ஷ்ய புத்ரௌ ப்ரோவாச்ச புங்க்தேதி சமேத்ய சர்வே. அப்போது அதை குந்தி சொன்ன உடனே புத்திராலாம் யோசிச்சு பார்க்குறா, அம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டியே, அது ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன்டா, ஆனால் அம்மா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் தானேம்மா சாஸ்திரம், இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறா. அப்போ யோசிக்கலாம்னு பண்ணும்போது அர்ஜுனன் சொல்கிறார், வேறு வழியே இல்லை, 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொல்கிறத என்ன எடுத்து இந்த துருபதனுடைய பிள்ளை திருஷ்டத்யும்னன் இருக்கான் பாருங்க, யார்? திரௌபதியுடைய அண்ணா. அவனை வந்து அப்பாவான துருபதன் அமுச்சு வச்சிருக்கார். இது ஏதோ யாரோ ஒரு அந்தனருக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா, இது கிழிஞ்ச வேஷ்டியை போட்டுன்னு வருது, நம்ம பொண்ணு சௌக்கியமாக இருக்குமான்னு போய் பாரு, இல்லாட்டா லேட்டஸ்ட் சப்ளை இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு கொடுத்துடலாம், அது வேணுங்க விற்று சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அமுச்சுடுறார். இந்த 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இந்த அர்ஜுனன் சொல்கிறத கேட்டுட்டு திருஷ்டத்யும்னன் ஓடி வரான் அப்பா கிட்ட. அப்பா அங்கே என்னமோ விபரீதமாக நின்றுதுப்பா, நம்ம மாத்து பொண்ணு இருக்கோனோ, அதுக்கு 5 ஆத்துக்காரர் இருக்க போகிறாளாம்ப்பா. அவர் பயந்தே போயிட்டார். என்னம்மா இன்னும் இது வந்து இன்னும் படத்துலலாம் கூட நடிக்கலை, அதுக்குள்ளே இப்போவே நடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வரார். அவர் ஓடி வந்த உடனே கேட்குறார், சொல்கிறார், ஏகஸ்ஸ பஹ்வயோ விஹித மகிஷஸ்ய குருநந்தன. ஒரு ஆளுக்கு பல பத்னி இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். துருபதன் சொல்கிறார், ஒரு ஆளுக்கு பல பத்னி இருந்து நாங்கள் பல வருஷமாக கேள்விப்பட்டிருக்கோம். நைகஸ்யா பஹவ பும்சஹ ஸ்ரூயந்தே பதயக்வசித்து. ஒரு பெண்ணுக்கு பல ஆத்துக்காரர் இருந்து நாங்கள் கேள்வியே பட்டதில்லையே, இந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன்லாம் நம்ம ஃபேமிலியில் தான் வரணுமா பிள்ளாயின்னு கேட்குறார். அப்போ அந்த சமயத்தில் வியாசர் வந்துடுறார். வியாசர் எப்போவுமே கரெக்டான சமயத்துக்கு, என்ன வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவார். அதனால் முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாரா, ராஜசூயம் பண்ணுவே, இது புத்திரகாம இது பேர் என்ன ராஜசூயம் பண்ணுவேன், அஸ்வமேதம் பண்ணுவேன் சொல்லிட்டு போயிட்டாரா. இப்போ மறுபடியும் வியாசர் வரார். வியாசர் வந்த உடனே சொல்கிறார், அப்பா நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது மகாபாரதத்துக்குள்ள கதை. என்ன கதைன்னா, ஒரு தடவை இந்த தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து, யாரெல்லாம் விஞ்சி இருக்காளோ, யாரெல்லாம் பாக்கி இருக்காளோ, அந்த விஞ்சிய தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து நைமிஷம்னு ஒரு க்ஷேத்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைமிஷாரண்யத்துள் எந்தாய் ஆழ்வார் எடுத்தார். ஆரண்யம் பகவான் 108 திவ்யதேசங்களில் 11 வடநாட்டு திவ்யதேசங்களில் காடாகவே தான் வசிக்கக்கூடிய தேவராஜனாக சேவை சாதிக்கக்கூடிய திவ்யதேசம் நைமிஷாரண்யம். அந்த நைமிஷாரண்யத்து க்ஷேத்திரத்தில் போய் இந்த விஞ்சிய தேவர்கள் எல்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது பார்த்தால், சுத்தி முத்திலும் பார்த்தால் மனிதர்களின் ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹியூமன் பாப்புலேஷன் அப்போ நைமிஷாரண்யத்தில், உத்தரப்பிரதேஷில் தானே அது இருக்குது நைமிஷாரண்யம். அதனால் ஜனத்தொகை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு அந்த காலத்திலேயே. அதனால் ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கே, யமன் அவனுடைய வேலையை பார்க்கறது இல்லையோ என்னவோ அப்படின்னு இந்த தேவர்கள் எல்லாம் நினச்சி பார்த்துருக்கா. இவாளெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இந்த யஜ்ஞத்தெல்லாம் முடிச்சுட்டு நடக்கும்போது ஒரு பெண்மணி அழுதுண்டே இருந்தாளாம். அவள் அழ 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 அவள் கண்ணிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொட்டும் தாமரையாகவே மாறின்னு வந்து தான் அந்த பெண்ணை பார்த்து கேட்குறார், அம்மா நீ யாருன்னு. இதோ வாங்கோ நான் உங்களை கூட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போயிடுறா. இந்த விஞ்சிய தேவர்களை எங்கே கூட்டுன்னு போகிறான்னா கைலாச பர்வதத்துக்கு கூட்டுன்னு போகிறா. கைலாச பர்வதத்தில் போய் பார்த்தா அம்பாளும் சிவபெருமானும் தாயக்கட்டை விளையாடின்னு இருக்கா.
அவளுக்கு அன்றைக்கி வந்து நிறைய டைம் கிடச்சிருக்கு. அதனால் அவள் 2 பேரும் உட்காந்து டைஸ் விளையாடிட்டு இருக்கா. இவள் விளையாடுறத பார்த்துட்டு இந்த தேவர்கள் கூட்டத்துக்கு தலைவனான இந்திரன் என்ன பண்ணிட்டான், ஏதோ நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். எப்போவுமே விளையாடும்போது டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் இது என்ன, அவர் என்ன உபன்யாசகருக்கு தான் ஃபோன் அடித்தாலும் பொறுத்துக்கணும், நடுவில் யாராவது எழுந்து போனாலும் பொறுத்துக்கணும், சில பேர் வந்து போர் அடித்து பிடிக்கலைனாலும் பொறுத்துக்கணும். அவர் அப்படி இல்லை, சிவபெருமானுக்கு கோபம் வந்துடும். அவர் என்ன பண்ணி விட்டார், இந்த இந்திரனை திடீர்னு பார்த்தார். அவன் அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்று விட்டான். கொஞ்ச நாழியானும் கருணை பூர்ந்து அந்த அப்சர ஸ்திரீ கேட்ட உடனே அந்த சிலை வடிவிலிருந்து தப்பித்தான் இந்திரன். அந்த இந்திரனை அழைத்து கொண்டு அந்த அப்சர ஸ்திரீ ஒரு குகைக்குள்ளே போயிருக்கா. குகைக்குள்ளே போய் பார்த்தா ஏற்கனவே அங்கே யம தர்மராஜன், வாயு பகவான், அஸ்வினி தேவதைகள்லாம் இருக்கா. சரி, இந்த இந்திரனுக்கு பார்த்த உடனே தான் தெரியறது, ஏற்கனவே நமக்கு முன்னாடி இவாள்லாம் வந்து சிவபெருமான் ஆடக்கூடிய தாயக்கட்டை இப்படி பண்ணதுனால இந்த குகைக்குள்ளே வந்திருக்கா. யமன் இப்போ இங்கே வந்துட்டானோ அவனால் ஜனத்தொகையை கொடக்க முடியலேன்னு அப்போ தான் அவனுக்கு தெரியறது. அப்போ சிவபெருமான் பிரத்யட்சமாய் சொன்னாராம், அப்பா இந்திரா, வாயு, தர்மராஜா, அஸ்வினி தேவதைகளே, ஸ்திரீயே, நாம் 5 6 7 சென்று வைகுண்டத்தில் நாராயணனிடம் பிரார்த்திப்போம். தைரேவ சாத்தம் து ததஸ்ஸ தேவஹ ஜகாம நாராயணம் அப்ரமேயம் அனந்தம் அவ்யக்தம் அபஜம் புராணம் சனாதனம் விஸ்வம் அனந்த ரூபம். நம்ம எல்லாரும் போய் வைகுண்டத்தில் பிரார்த்திக்கலாம். என்னன்னு பிரார்த்திக்கலாம்? போய் பிரார்த்திக்கிறா. அப்போ அந்த அப்சர ஸ்திரீ கேட்குறா, ஏன் இதெல்லாம் நடந்தது பகவானே? அப்போ பகவான் சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ, இன்னும் வரக்கூடிய யுகத்தில் அப்சர ஸ்திரீயே நீதான் திரௌபதியாக பிறக்க கடவாய். தர்மராஜா நீ யுதிஷ்டிரனாகவும், வாயுவே நீ பீமனாகவும், ஹே இந்திரா நீ வந்து அர்ஜுனனாகவும், அஸ்வினி தேவதைகளே நீங்கள் தான் நகுல சகதேவர்களாகவும் பிறப்பீர்கள். நீங்கள் அப்படின்னு அவா கேட்டா. அப்போதான் பகவான், இது பாகவதத்தில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அப்போ பகவான் என்ன பண்ணார், 2 முடியை தூக்கி போட்டார். ஒன்று பிளாக், ஒன்று ஒயிட். கரெக்டாக எல்லாரும் ஒத்துக்கிற பாகவதத்தில் வரும், எல்லாம் சொல்லி வேலையில் நீங்களாம் பாகவதத்தில் எக்ஸ்பர்ட். இப்போ கனெக்ட் ஆகிட்டு தான் மகாபாரதமும் பாகவதமும் கனெக்ட் ஆகிடுது. இதில் ஒரு சூக்ஷ்மம் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த கதை சொல்லும் போதே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, ரிப்பீட் பண்ணுறேன், ரிப்பீட் டெலிகாஸ்ட் பண்ணலாம். இப்போ பெருமாள் வந்து 2 முடி தூக்கி போட்டார்னு இருக்குது, பாகவதத்தில் இருக்குது. 5வது அம்சம் விஷ்ணு புராணத்துலேயும் இருக்குது. பெருமாள் வைகுண்டத்தில் 2 முடி தூக்கி போட்டார். 1 வாஸ் பிளாக், 1 வாஸ் ஒயிட். இல்லை இது வரைக்கும் புரியுறதா எல்லாருக்கும்? இப்போ ஒரு மேஜர் கேள்வி, பெருமாளுக்கு ஒயிட் ஹேர் இருக்குமா? கரெக்டாக, ஏதோ பாகவதத்தில் அவரும் சொல்லுவார், நான் உட்காந்து யக்ஞாச்சாரியன் சொல்லிட்டு இருப்பார், பெருமாள் அப்போது தூக்கி போட்டாராம், ஒரு வெள்ளை முடியாம், ஒரு இது முடியாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அப்படியே கேட்டுருப்போம். இப்போ நம்மாத்து பேரன் கேட்கும், நீ தான் தாத்தா யூ ஆர் டெல்லிங் பெருமாள் இஸ் ஆல்வேஸ் யங், வவ் வில் யூ ஹேவ் ஒயிட் ஹேர்னு கேட்கும். இல்லைடா, அவராக நல்லா ஒயிட்டில் டிப் பண்ணார். கருப்பு வெள்ளை கருப்பாக்கிறத பார்த்துருக்கோம். கருப்பு எதுக்கு வெள்ளையாகணும் இவர்? அது இல்லை, நல்லா கேளுங்க. கேஷவுன்னு அந்த இடத்துல இருக்குது விஷ்ணு புராணத்தில். கேஷவுனா என்னன்னு அர்த்தம் எடுக்கிறார். கேஷவுனா ரே ஆஃப் லைட்டுன்னு அர்த்தம், முடின்னு அர்த்தம் இல்லை. ரே ஆஃப் லைட், தட் மீன்ஸ் ஹீ ஸ்ப்ரெட் ஹிஸ் கிரேஸ் ஆன் எர்த் ஸோ தட் ஹீ குட் பி பார்ன். அதனால் நீங்கள் அப்படின்னு இவா கேட்கும்போது பெருமாள் வந்து நானே பலராமனாகவும் நானே கிருஷ்ணனாகவும் பிறக்கின்றேன்னு அவதார விசேஷத்துக்காக ஏற்பட்டதாம் இது. இது ஒரு கதை. யார்? வியாசர் வந்து சொல்கிறார், அம்மா ஏற்கனவே இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கு, எல்லாம் நீ போன ஜென்மத்தில் பண்ணது தான். இன்னொன்றும், நீயே அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ண, ஒரு ரிஷியின் பெண்ணாக பிறந்து வீட்டுக்காரர் வேணுங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்தாய். அப்போது அவர் பிரத்யக்ஷமாகும்போது நீ கேட்டாய், பதிம் சர்வகுணோபேதம் இச்சாமிதி புனః, எனக்கு நல்ல ஆத்துக்காரர் வேணும், நல்ல ஆத்துக்காரர், அதுவும் அழகிய ஆத்துக்காரர், நல்ல பலம் பொருந்திய ஆத்துக்காரர், தர்மம் தெரிஞ்ச ஆத்துக்காரர், அப்படியே வீரனாக இருக்கக்கூடிய ஆத்துக்காரர், சாஸ்திரம் தெரிஞ்ச ஆத்துக்காரர், இவ்வளவும் வேணும்னு கேட்டேன். 5 3 எல்லாம் ஒன்று சேருமா இல்லையா? அழகு இருக்கிற இடத்துலலாம் படிப்பு இருந்துருமா, படிப்பு இருக்கிற இடத்துலலாம் அழகு இருந்துருமா, 2 இருக்கிற இடத்துல வீரம் இருந்துருமா, கல்வியா செல்வமா வீரமா நம்ம கேட்டுன்னு போக வேண்டியது தான். அதனால் எது உனக்கு கிடைக்கும் எது உனக்கு கிடைக்காதுன்னு தெரியல. புனః மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருந்தேன். எப்போ நீ 5 குணங்களும் பேராசைப்பட்டு ஒருவனிடத்தில் வேண்டும் என்று நினைத்தாயோ 5 குணங்களையும் தனித்தனியாக பிரித்து 5 பாண்டவர்களாக உமக்கு கொடுப்போம்னு அன்னைக்கு ஒரு சாபானுகிரகம் ஏற்பட்டது சிவபெருமான் கிட்டேருந்து. அது ஞாபகம் இல்லையா திரௌபதி அப்படின்னு கேட்கிறார் வியாசாச்சாரியால். முதல்ல ஒரு அவதாரத்தை ஒரு ஜென்மத்தை சொல்லி இன்னொன்று 2வது ஜென்மத்தை சொல்லி அது சொன்ன உடனே துருபதன் வரார். துருபதன் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கார். ஓஹோ, இதுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய கதை இருக்குது, ஏன் தான் கேள்வி கேட்டோமோன்னு அவருக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய கதையாக சொல்லிட்டு இருக்காரு. எப்போ நீங்களும் கிருஷ்ணரும் இருக்கோ, கிருஷ்ணரும் கிருஷ்ண துவைபாயனரும் இருக்கும் இடத்தில் நான் கேள்வி கேட்க மாட்டோம்னு ஒரு துருபதன் சொல்லிட்டார். அப்போ யுதிஷ்டிரன் சொல்கிறார், அம்மா
கௌதம மகர்ஷி குலத்தில் வந்த ஜட்டிலாங்கிற பெண்ணும் 7 ரிஷிகளை கல்யாணம் பண்ணின்றதாக ஒரு சரித்திரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே சமயத்தில் 10 பிராச்சேதசர்களை கல்யாணம் பண்ணிட்ட ஒரு ஸ்திரீயையும் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே 10, 7, இங்கே 5 தேவையில்லை, அதனால் பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாராம். இப்போ இந்த 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும். இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். கல்யாணத்தில் ஒரு மந்திரம், அதாவது ஆபஸ்தம்பருடைய கிரகிய சூத்திரத்துலேருந்து தான் பொதுவாக எல்லாம், அது ஸ்மார்த்த கல்யாணமாக இருந்தாலும் சரி, வைஷ்ணவ கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒன்று மடுசாரில் தான் கொஞ்சம் டைரக்ஷன் மாறுமே ஒழிய மற்றதெல்லாம் சேம். இதில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் சொல்கிறதுக்கு முன்னாடி மந்திரம் ஒரு மந்திரம் வரும். என்னன்னா, இந்த பெண்ணை நான் முதல்ல சோமனுக்கு, அக்னிக்கு, கந்தர்வனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு மந்திரம். நீங்கள் வைஷ்ணவ குரு பரம்பரையில் ஆளவந்தார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கா? ஆளவந்தான் இல்லை, அது ஒருத்தர் பாவம் நடித்து வச்சிருக்கார். ஆளவந்தார் இவர் ரொம்ப நல்லவர். அதனால் இந்த ஆளவந்தார் யாருன்னா யாமுனாச்சாரியார், யமுனை துறைவர். அவர் ஈஸ்வரமுனிங்கிற நாதமுனியுடைய பேரன். அவர் இருந்த காலத்தில் அந்த ஊர் ராஜ்யத்தில் ஒரு ஆக்கியாழ்வான், ஒரு பெரிய ஒரு கர்வம் படைத்த ஒரு புலவர். அவர் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக ராணி இவரை கூப்பிடுறா. அப்போது அந்த ராஜா கிட்ட போய், அந்த புலவர்கிட்ட போய் இந்த ஆளவந்தார் வாதம் பண்ணுறார், டிபேட். என்ன டிபேட்டோட ரூல்னா, அவர் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் இவர் இருக்குன்னு சொல்லணும், இவர் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் அவர் இல்லைன்னு சொல்லணும். ஆயிடுதா? இப்போது ஆளவந்தார் சிறு பிள்ளை, ஆக்கியாழ்வான் பெரியவர். ஆக்கியாழ்வான் சொல்கிறார், ஆளவந்தார் நீர் கேள்வி கேளுங்கிறார். அப்போது இவர் சொல்கிறார், இந்த ராஜா நல்லவன், இந்த ராணி பதிவிரதை, உங்க அம்மா மலடி இல்லை. 3 லைன் எடுத்தா ஞாபகம் வச்சுங்கோ. இயம் ராஜா சார்வபௌமஹா, இந்த ராஜா நம்ம நல்லவர். சகபத்னி பதிவிரதா, அவருடைய பத்னி பதிவிரதை. உங்க அம்மா மலடி இல்லை. இது 3த்தையும் நீ நெகேட் பண்ணணும். நெகேட் பண்ணணும்னா என்ன? இந்த புலவர் சொல்லணும், இந்த ராஜா கெட்டவர். அவன் நல்லவன் தானே சொல்லியிருக்கான், அதை நெகேட் பண்ணணும் இல்லையா? இந்த ராஜா கெட்டவர், அவன் பத்னி பதிவிரதை அல்ல, எங்க அம்மா மலடி. புரியுறதா உங்களுக்கு அந்த ரூலு? இப்படி நீ இந்த ஆக்கியாழ்வான் ப்ரூவ் பண்ணணும்.